ஓகே கைஸ், வீக்லி ரீகேப். XAUSD ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, இந்த வீக் ஒரு ரிலீஃப் ரேலி மாதிரி இருந்தது. கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து வந்து முடிச்சாங்க. அது காரணம் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டல் படி எந்த பெரிய நியூஸஸும் கிடையாது. மண்டே மட்டும் ஒரு 7 AM நம்மளுடைய EST டைம், நியூயார்க் டைம்ல ஒரு 5 டேஸ்க்கு வந்து சீஸ் ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் பி ஸ்டாக்ஸோட ட்ரம்ப். பட் அது ஈரான் வந்து பொய்ன்னு சொல்லிட்டாங்க. ஈரான் அதை பொய்ன்னு சொன்னதுக்கு ஒன்றும் பெருசாக மார்க்கெட் ரியாக்ட் இல்லை. ட்ரம்ப் சீஸ் ஃபயர்னு சொன்ன உடனே நம்மளுடைய ஈக்விட்டிஸ் தென் கோல்டு இது எல்லாத்துக்குமே நல்லது இல்லை ஃபாரம்னா. ஏன்? பிகாஸ் சீஸ் ஃபயர் ஆனால் ஆயிலோட ப்ரைஸ் குறையும். ஆயிலோட ப்ரைஸ் குறையுதுன்னா கோல்டு ஏறும், தென் ஈக்விட்டிஸும் ஏறும். நல்லது. ஸோ கரெக்டாக ஒரு 650 அந்த மாதிரி டைமில் ஆயிலில் ஷார்ட் எடுத்திருந்தாங்க. 7 o'clock 7:01 அந்த டைமில் வந்து ஷார்ட் எடுத்திருந்தானுங்க. ஷார்ட் ஃபர்ஸ்ட் ஆயில் எடுத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் லாங் எடுத்திருந்தாங்க. இஎஸ்ல ஒரு கேம்லிங் இன்சைடர் ட்ரேடிங் நடந்தது. பில்லியன்ஸ்ல எடுத்திருந்தாங்க, மில்லியன்ஸ்ல ப்ராஃபிட் பண்ணிருந்தாங்க. இது பெரிய டாக்ஸாவே இருந்திருக்கும். எக்ஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரியா? இது எதுக்கு சொல்லணும்னா, ஃபண்டமெண்டலி அந்த ஒரே ஒரு கேண்டில் உருவான ரேஞ்சில் தான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா மார்க்கெட் பெருசா ட்ரேட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த ரேஞ்சும் பெருசு, அதுல இருந்து பெருசா மார்க்கெட் வந்து வெளியே போல. ஒரு HR மார்க்கெட்டாகவே தான் இருந்தது, ஆனா என்ட்ரி இருந்தது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல போன வீக் வந்து ரொம்பவே பியரிஷா முடிஞ்சிருந்தது. ஸோ நம்ம டார்கெட் ரொம்ப சிம்பிள். இதை நம்ம டார்கெட் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ் லோஸ் டார்கெட் பண்ண போறோம், அவ்வளவுதான். இந்த 2 லோஸ் தான் நான் வச்சிருந்த டார்கெட். ஆனா அதுக்கே மார்க்கெட் வந்து ரொம்ப வேணும், 5% சீட்டு வேணும், சும்மா இல்லை. பட் கோல்டு அதையும் மீறி இது வரைக்கும் வந்து ஃபால் ஆயிடுச்சு. சரியா? ஓவராலா பெரிய ஃபால் தான் இந்த வீக்கும், பட் ரெக்கவர் ஆயிடுச்சு. சரியா? தென் டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்க. மண்டே ட்ரம்ப்பால வந்த அந்த ரிலீஃப் ரேலி கேண்டில் மண்டே எடுத்தோடனே ரொம்ப பெரிய ஃபால் ஆயிருக்கும். அவர் சொன்ன உடனே கொஞ்சம் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கன்சல்டேட் ஆனது காரணம் டெய்லியுமே ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மாறி மாறி இருந்தது. இவர் வந்து பீஸ் ஸ்டாக்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேன்றாங்க, ஈரான் பட் வேணான்றாங்க. ஸோ அது வந்து அஃபிஷியலா எப்பதான் முடியுன்றதே தெரியல. பாகிஸ்தான் இன்டர்மீடியட்டா பேசுறோம்னு சொல்லியிருந்தாங்க, எதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகல. சரியா? ஸோ மார்க்கெட்டுக்கும் வந்து எந்த சைடு போறதுன்னு தெரியாம ஒரே இடத்துல சுத்திட்டு இருந்தது. ஆனா இது வந்து சின்னது கிடையாது. ஓப்பனிங் பிரைஸ் இதுதான் ஹெல் கேண்டலுக்கு. அதுல இருந்து பார்த்தாலே 8% ரேஞ்ச், பெரிய ரேஞ்ச். நீங்க நல்ல தாராளமா ட்ரேட் பண்ணலாம். தென் இந்த ரேலி முடிஞ்ச பிறகு டியூஸ்டே எதுவும் இல்லை. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த 1 டே சிஆர்டி மூலியமா தான் சொல்றேன். பாருங்க, இது வந்துதா. தென் நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோமா? சரி, கரெக்டா வெனஸ்டே ஒரு ஐஎஃப்ஐ வீக் வச்சா நம்ம டேர்ஸ்டே வந்து இறங்கும்னு பார்த்தோம். 1 hour இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கணும். இதனால தான் எடுத்தது. சரிங்களா? ஆனா டே டைம் ஃப்ரேம்ல ஒன்னே ஒன்று நோட் பண்ணுங்க. டார்கெட்ஸ் வேணாங்க, அந்த டார்கெட்ஸ் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. சரி, கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய விக்கா இருக்குன்னா பாடியை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுங்க. ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்றீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு ரேஞ்சில் இருக்கோம். எனக்கு இந்த எஸ்எஸ்எல் வரணும், இந்த ஐ எடுத்ததுக்கு இந்த எஸ்எஸ்எல் வரணும், அதுதான் எய்ம். பட் ஃபண்டமெண்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் நகரும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுவாது வரணும். இருந்தாலுமே இவ்வளோ பெரிய எல்லாருக்கும் கன்ஃபார்மாக மார்க்கெட் ஹெச்ஆராக தான் இருக்கும். நம்ம பொறுமையாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். அதனால தான் பார்ஷியல்ஸ்க்காக வைக்கிறேன். சரிங்களா? ஃபுல் டிபி இதுன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்ஷியலாவது புக் பண்ணணும். அதுதான் ட்ரேட் மேனேஜ்மெண்ட். சரி, ஃபர்ஸ்ட் எஸ்எம்டியோட ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் கைஸ். 1 hour டைம் ஃப்ரேம். டெய்லியும் இதில் வந்து சிஆர்டிலாம் கிடையாது. இதில் வந்து பாடி க்ளோஸ் வச்சிருச்சு சில்வர். சரிதா? டியூஸ்டே தாண்டி இங்கே வந்து பாடி க்ளோஸாக இருக்கும். ஸோ சிஆர்டி இல்லை, பட் 1 hourல எஸ்எம்டி இருந்தது. இந்த ஐஸை பாருங்க. அரௌண்ட் டேட் என்ன? 19 March 21 20th March. ஓகே, 20th March ஆரம்பிக்குதுன்னா அது வந்து 18ன்றது உங்களுக்கு 19ல தான் காமிக்கும். ஏன்னா நியூயார்க்கு 18 வந்து ஆரம்பிச்சோம். ஈவினிங் 18 ஏஷியன் ஆரம்பிச்சிடும். சரியா? இதில் பாருங்க, ஸ்வீப் ஆயிடுச்சு. சின்னதான், ஆனால் ஸ்வீப் தான் அது. இது எங்க பாருங்க, அந்த 19th March 20th Marchல எங்க இருக்கு? மேலே இருக்கு. அதுல இருந்து கீழே தான் இருக்கு நம்ம கரண்ட் டே என்ட்ரி டே. ஸோ லோவர் ஐ எஸ்எம்டி இருக்கு. தென் இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு எஃப்இஜி, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. நீங்க பொறுமையாக பார்த்தாலும் உங்களுக்கு டேப் ஆயிருக்கு. ஓகே, இதான் என்ட்ரி. இல்லை இதை நான் எடுக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஐஎஃப்இஜி வந்து இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்ச பிறகு இங்கே டேரக்ட் என்ட்ரி ஓப்பனிங் ப்ரைஸ்லாம் எப்படி வரும்? இல்லைனா திருப்பியும் வந்து எஃப்இஜி வச்சிருக்கோம், உங்களுக்கு டிடிஓ ஓப்பன்லாம் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இங்கேயாவது எடுத்துருக்கலாம். எனிதிங். ஓகே, இது ஒரு என்ட்ரி மீன்ஸ் ஒரு 5.8 வரும். நம்ம அங்கே பார்ஷியல் புக் பண்ணியிருப்போம். மிச்சத்தை நீங்கள் ஓட விட்றீங்க வச்சுக்கோங்க. பார்ஷியல்னா நான் வந்து 70% புக் பண்ணுவேன், 70 புக் பண்ணுவேன். ஓகே, தென் இந்த கேண்டில்ல எஃப்இஜி இருக்கா? அது வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டான்ல இந்த இடத்துல.
இது கூட ஓகே, அதுக்கும் மேலே இந்த கேண்டில் வச்சுட்டான் அவ்வளோதான், நீங்கள் அதோட வெளியே வந்துடணும். இது என்னாஃப்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே தான் இங்கேயுமே இருக்கு எஃப்இஜி. ஆனால் அங்கே எப்படி ரியாக்ட் ஆகிட்டு ஃபால் ஆச்சு, அது மாதிரி இங்கே வந்து ரியாக்ட் ஆகிட்டு ஃபால் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது, அப்புறம் அதில் இதாக கொடுத்தது, திருப்பி இந்த பாடி க்ளோஸ் சரி அது கூட உட்காரலாம் சரிங்களா, ஏன்னா இந்த ஐ இருக்கிறதுனால. அதே மாரி ஒரு பாடி க்ளோஸ் வச்சாலும் வெளியே வந்துடும் அந்த இடத்துல தான் சரிங்களா. ஸோ பார்சல்ஸ் வந்து ஒரு 3.2 அந்த மாதிரி புக் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஒன்று இந்த மாதிரி எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யாராவது எஃப்இஜியில் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். இது கொஞ்சம் எஸ்எல் அதிகமாக வச்சு தான் ஆகணும், ஏன்னா இந்த ஐஸ் வரைக்கும் வரலாம், மரம் வெட்டி போகலாம். இது வந்து 3.5 ஆர்ஆர். தென் பார்ஷியல்ஸ் 2.3 ஆர்ஆர். எனிதிங் உங்களுக்கு நல்ல ஒரு என்ட்ரி இருந்தது கோல்டில் சரியா, அட்லீஸ்ட் ஒரு 3 ஆர்ஆர்ன்ற மாதிரி ஒரு என்ட்ரி இருந்தது. தென் ப்ரிவியூ நெக்ஸ்ட் வீக்குக்கு எங்கே போவோம்னா, சீரியஸ்லி இந்த வீக்கெண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு வீக்கெண்டும் ஒவ்வொரு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு விட்டுருங்க, ஏன்னா நியூஸஸ் வந்ததுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா செல்லுதான். நான் எதிர்பார்க்கறது செல்லுதான். இப்போ வரைக்கும் பாருங்களேன், எஸ்எஸ்எல் பெண்டிங்ல தான் இருக்கு, பிஎஸ்எஸ் மட்டும் தான் வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. இங்க பெரிய எஸ்எஸ்எல் எடுத்துட்டு அண்ணா, ஆனா அதுக்கான பிஎஸ்ல எடுத்தாச்சு. ஸோ நான் எதிர்பார்க்கறது ஒரு ஸ்லோவான ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் டு வர்ட் செல் பார்ப்போம். டிஎக்ஸ்ஒய் சிம்பிள் கான்செப்ட் வந்து ஆயில். ஸோ இன்ஃப்ளேஷன் ஏறுனா ஆயிலோட ரேட் ஏறும், சாரி ஆயில் ரேட் ஏறினா இன்ஃப்ளேஷன் ஏறும், அதனால டாலர் ஏறும். ஏன் ரேட் ஹைக் வரும், அதனால டாலர் வந்து பையில் இருக்கு, மிச்சதெல்லாம் செல் இருக்கு சரிங்களா. வார்னாலே வந்து கோல்டு செல் அடிக்கணும், இது கோல்டு பை அடிக்கணும்னு கிடையாது. கான்செப்ட் ஆஃப் வார் இங்கே வேற. சிம்பிள், நம்ம ஆல்ரெடி ஒரு ரேஞ்ச் உள்ள இருந்தோம், அந்த ரேஞ்சுக்குள்ள இது ஒரு ரேஞ்ச். ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீக்கோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி வைக்கணும் கைஸ். ப்ரீவியஸ் வீக் ஹை, தென் ப்ரீவியஸ் வீக் லோ. சிம்பிளா அதே மாதிரி யூரோவில் மார்க் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீக் ஹை, டே டைம் ஃப்ரேம். மண்டே ட்ரேடே கிடையாது, மண்டே வந்து என்ன நடந்துட்டதே புரியல, ஒரு பெரிய மூவ் அவ்வளோதான் சரியா. மார்க்கெட்டை வந்து அப்படியே செல்லாக வர மாதிரி மாற்றி விட்டுருக்கோம், ஆனால் நம்பாதீங்க. இப்போ இதுல நிறைய பேருக்கு டவுட் என்ன தெரியுமா, இதுல 1 ஹவர் போன உடனே பாக்குறதுக்கு இது செல்லு வந்து என்ட்ரி மாதிரி இருக்கும், ஆனா நம்ம ஏன் பை பண்ணணும் டிஎக்ஸ்ஒய்ல ஓகேவா. யூரோல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, பைக் அப்படியே வச்சா மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு, நம்ம செல் பண்ணும். சிம்பிள், நரேட்டிவ் மாறிடுச்சு. அவன் சொன்னது பொய், ஓகே, அது வந்து உண்மையான நியூஸ் கிடையாது. ஸோ அப்புறம் எப்படி அந்த நியூஸ்க்கான டைரக்ஷன் மார்க்கெட் ஃபாலோ பண்ணணும் நம்புறீங்க? இது என்கிட்ட மோஸ்டா கேட்ட கொஸ்டின், யாரும் டிஸ்கார்ட் இல்லை, வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேட்டாங்க சரியா. அதான் டிஸ்கார்ட் யாரும் கேட்கல சார். சிம்பிள், இந்த இடத்துல பை கேண்டில் உருவாச்சு, அந்த நியூஸ்க்கான நரேட்டிவ் பை. ஆனா அதுக்கப்புறம் அது ஃபாலோ ஆச்சானா கிடையாது. அப்ப நீங்க எதை ஃபாலோ பண்ணுவீங்க? ஆல்ரெடி என்ன நடந்துட்டு இருக்கு, வாரு, ஆயில் வாரு. ஸோ அதனால என்ன ஆகும், இன்ஃபிளேஷன் ஏறும், டிஎக்ஸ் ஏறும், மிச்சதெல்லாம் கீழே விழும். அந்த நேரத்துக்கு தான் மார்க்கெட் திருப்பி வந்துடும். புரியுதுங்களா? இப்போ இவ்வளவு பெரிய கேண்டில் இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நீங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்களே. எப்பவுமே ஃபண்டமெண்டல், அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல். ஓகே, டெக்னிக்கல் வந்து 100% வேலைலாம் செய்யாது. ஃபண்டமெண்டல் பார்த்தா நீங்க டெக்னிக்கல் வந்து வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்க இது வரவே வராது, ஐ மீன் இங்க பைஸே வராது. ஏன்னா இதுல நிறைய பேர் டவுட் என்ன தெரியுமா, டபுள் சைடு சிஆர்டியா இருந்தது பார்க்கறதுக்கு ஒன் டே. அதாவது இதோ ஹையும் எடுத்திருந்தது, இந்த லோ எடுத்திருந்தது. ஸோ இப்போ இந்த லோ மார்க் பண்ணா நான் காமிச்ச 1 ஹவர் எஃபிஜி வந்து என்ட்ரியான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க, கிடையாது. சரி, அந்த மாதிரி டவுட் இருந்து வச்சுக்கோங்களேன், ஃபண்டமெண்டல் புரியலாம் கேளுங்க. சரி, அதுவும் வந்து நான் கேட்க வந்துட்டேன். எஸ்எம்டி பாருங்க, எந்த சைடு எஸ்எம்டி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. ஓகே, சரி, இங்க 11th மார்ச் இருக்கா, இந்த 11th மார்ச் வந்து ஸ்வீப் பண்ணிருக்காது யூரோ யூஎஸ்டி. எஸ்எம்டி வித் ஜிபிபி நான் பார்த்தது, டிஎக்ஸ்ஒய் கிடையாது, டிஎக்ஸ்ஒய் கிடையாது, எஸ்எம்டி கிடையாது. ஜிபிபிக்கும் டிஎக்ஸ்ஒய் வந்து எஸ்எம்டி இருந்தது. 11th மார்ச் இங்க எடுத்துட்டான் மண்டே, ஐ மீன் மண்டேனா இதுதான் சரியா. ஸோ இப்போ நீங்க எடுக்கலாம்ல என்ட்ரி. இது சிஆர்டி, பிஎஸ் விக் டர்ஸ்டே கேண்டில் ஐ. தென் அந்த டர்ஸ்டே கேண்டில் லோ தான் நம்ம வந்து எயிம் பண்ண போறோம். அது முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மண்டே, சிம்பிள், இது மண்டேயோட ரேஞ்ச். தென் சேம் தான் யூரோலையும் நீங்க டார்கெட் பண்ண போறது. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, அதுவும் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன், டெக்னிக்கலாக பார்த்தா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி சரியா. இப்போ நீங்க உள்ள போய் ட்ரேட் பண்ண போறது இந்த ஏரியா. ஓ, 1 ஹவர் உள்ள போங்க.
லிட்டரலி உங்களுக்கு ஒரு எஃபிஜியும் இருக்கு, மாடல் நம்பர் ஒன்னும் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் ஒன்னு. ஆனா உங்களோட ஸ்வீப்போட லைனை தாண்டி ஒரு பை புல்லிஷ் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேண்டில் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆக்கணும். நியர்லி அது ஓபி சிஏஎஸ்டி இல்லை மாடல் நம்பர் ஒன் என்ன வேணாலும் சொல்லுங்க. அவ்வளோதான், இதான் என்ட்ரி. சரியா? என்ட்ரி ஆன கேண்டில் 21 உங்களுக்கு ஒரு 6:30 மணி அந்த மாதிரி இருக்கும் இந்தியாவில், மார்னிங் இருக்கும். அது வந்து போல வாட்டி என்ன நிக்குது. சரியா? இதுல புரியலன்னா உங்களுக்கு எஃபிஜி இருக்கு. சரியா? அதுவும் இருக்கு. சரி, இங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள், திருப்பியும் மார்க்கெட் எஸ்எம்பி கொண்டு நீங்க இது கவனிக்கணும் guys. சரி, கவனிச்சா தெரியும். நீங்க பாருங்க, இது எஸ்எம்டி. ஏன் அதை கவனிச்சா தெரியும்னா, நான் வந்து கவனிக்கல, நல்லா லாஸ்டா தான் என்டர் ஆனேன். இதை வச்சு தான் நான் என்டர் ஆனேன். நான் வந்து இந்த மாடல் நம்ம ஒன்றா பார்க்கல, ஐ மீன் ஒழுங்கா சார்ட்டை பார்க்கல, அப்புறம் தான் என்டர் ஆனேன். ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது எஸ்எம்டி. வெயிட் பண்ணுங்க, அது டே டைம் எஸ்எம்டி 11th மார்ச்சோட கம்பேர் பண்ணுங்க. சிஆர்டி 3 o'clock, ஆமா 24 3 o'clock to ஓகே. அப்படியே ஒரு கேண்டில் டைமிங் கூட மாறாம, ஸ்ட்ரக்சர் கூட மாறாம எக்ஸாக்டா வரும் யூரோவும் ஜிபிபியோ. அந்த மாதிரி பல வாட்டி வரும். இன்ட்ராடேலையும் வரும், ஸ்விங்கில் 4 hour to 15 minute ஆனாலும் சரி, இல்லை அது டே டைமிங் ஓகே, இதுலேயும் ஸ்விங்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த மாதிரிலாம் வந்தால் அது வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட மாறாது டைமிங். இங்கே பாருங்க, இது 22 டைம். ஓகே, 24th March 22 டைமிங். இதில் பாருங்க, 24th March 22 டைமிங். ஒரே மாதிரியே இருக்கும். ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கூட எதுவும் மாறாது. எஸ்எம்டிக்கு மாறும், மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கும்ன்ற. இந்த மாதிரிலாம் வந்தால் நீங்கள் ஹை ப்ராபபிலிட்டியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்படி எடுத்துருந்தீங்கன்னா செம செட்டப். 3 to 4 சில்வர் புல்லட்டு நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம். ஏன்னா அதை மீறிட்டா என்ன எஸ்எம்டி இன்வாலிடேட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நியூஸ் கேண்டில் லோ, அவன் மேனிப்புலேஷனே எல்லாம் வந்தான், டைரக்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ கன்ஃபார்மாக அந்த லோ எடுக்கும். இது வந்து 4.6 ஹோல்லாம் பண்ணல கைஸ். தென் இது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, நெக்ஸ்ட் 6.3, நெக்ஸ்ட் 7.4. இவ்வளோ தான் நம்ம எய்ம். சரியா? இது உங்க ட்ரெண்ட் லைன் கரெக்டாக தெரியுது இல்லை? ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ்மே எடுப்பாங்க. பக்கா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதே ஜிபிபி என்ன ரீச் பண்ணிட்டான். எப்பவுமே யூரோ வந்து ஜிபிபியோட கொஞ்சம் கம்மியான மொமெண்டம்ல தான் இருக்கும். டிஎக்ஸ் ரொம்ப ஓவரா பண்ணா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி ஜிபிபியவே பீட் பண்ணி யூரோ ரியாக்ட் பண்ணும். இல்லைன்னா நார்மலாக ஜிபிபி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும். சரியா? அது வந்து 5.2. இந்த மாதிரி டைம் என்ன ப்ரோ பண்றதுன்னா, நீங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஒரு $500 ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா 250 வந்து ஜிபிபியில் எடுங்க, 250 யூரோல எடுங்க. நான் சொல்றது ஐ ப்ராபபிலிட்டி என்ட்ரியா இருந்தா மட்டும். எல்லாமே பக்காவா இருக்கு. ஐ ப்ராபபிலிட்டினா இப்பதான் என்னன்னு சொல்லிட்டு காமிச்சேன். எல்லா நெரேட்டிவும் ஒரே மாதிரியா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ட்ரிஸ் யூரோலையும் ஜிபிபிலையும். ப்ரிவியூவும் இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இங்கே போய் முடியணும், அப்போ தான் எனக்கு தெரியும். நடுவில் திருப்பி ஏன்னா என்ட்ரி வருமானா எனக்கு தெரியல சீரியஸா. இதை ரீஎன்ட்ரு ஆகுது. நான் இங்கே தான் சொன்னேன், ஒன்று இதை பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த எஃபிஜில் ரீஎன்ட்ரு ஆயிருக்கணும். வேற எதுவும் ரீஎன்ட்ரிஸ் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மேலேருந்தே பிடிச்சா மட்டும் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இல்லைன்னா எனக்கே கான்ஃபிடென்ட் இருக்காது. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இங்கே முடிட்டோம். 13th March வரைக்கும் போட்டோம் மார்க்கெட். அதுக்கப்புறம் என்ன யோசிக்கலாம், அது கம்மிங் வீக்கில் தான் சொல்ல முடியும். நம்ம எக்ஸ்பெக்டிங் செல்ஸ் 13th March வரைக்கும். டிஎக்ஸ்ல பைஸ். தென் ஏவிடி யூஎஸ்டி சிஆர்டியே வரல, ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் நல்லா போச்சு, அவ்வளோதான். வீக்லியில் ப்ரீவியஸ் வீக்கே நம்மளுக்கு வந்து ஹெட்டிங் டுவர்ட்ஸ் செல்லுன்னு கிளியராக காமிச்சான். ஓகே, இந்த வீக் என்ன பண்ணுச்சு, எல்லா பிஎஸ்எல் எடுத்ததா. ஸோ அப்போ அந்த வீக்கே தான் வந்து எஸ்எல் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வீக்கோட எஸ்எல் எடுக்கணும், அது இல்லாமல் மிச்சம் வச்சிருக்க எஸ்எல் எடுக்கணும். இது எடுக்கணும் ஃபர்ஸ்ட், இது எடுத்துடணும். சரியா? என்எஸ்டியில் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்கும், பார்த்து குழம்பு முடியாதுங்க. அது பல மாசமா அப்படிதான் இருக்கு, 6 மாசத்துக்கு மேலே அப்படிதான் இருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. பிப்ரவரி 2வது வீக் எங்கேயோ இருக்கும் மேலே, இதுல எங்கேயோ இருக்கும். சரிங்களா? இங்க இப்பதான் எடுத்துற மாதிரி இருக்கும். பிப்ரவரி 2 இப்பதான் எடுத்த மாதிரி இருக்கும். என்எஸ்டியில் இங்க இருக்கும். இதுக்கு வந்து காரணம் ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஏன்னா ஆஸ்திரேலியன் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மானிட்டரி பாலிசி, அவனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக்ல வச்சிருந்தான். சரிங்களா? டைட் பாலிசியா வச்சிருந்தான். அவன் டோவிஷா இல்லை, எல்லாரும் டோவிஷா இருக்கும் போது. ஸோ அவன் கொஞ்சம் மேலே இருந்தான். என்எஸ்டிலாம் அடிச்சு கீழே இறக்கியாச்சு எக்கனாமி வீக்குன்னு சொல்லிட்டு ரேட் கட்டினால. இதெல்லாம் தான் பாலிசிஸ் மேட்டர்ஸ், ஃபண்டமெண்டல் மேட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த கேண்டில் பிஎஸ்எல்ஸ் எல்லாமே காலியா, அது ஒரு ரேஞ்ச் லோக்கு வருது மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணோம், அப்படியே நியூஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, போர் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா 1 2 ஈக்குவல் லோ அங்கே வரணும். ஓகே, ஆஸ்திரேலியனும்
அந்த ரேஞ்சுக்கு வரணும். ஏன்னா இவன் இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டானா, லோ எடுத்துட்டானா, இப்போ இவன் வந்து டிராவல் பண்ண போறான். பார்க்கலாம். லாட் ஆஃப் ஈக்குவல் லோஸ் இருக்கு. பட் இது வந்து பெரிய ரேஞ்சு. அது சொல்ல முடியாது. உடனே கூட ரீச் ஆகலாம், இல்லை பொறுமையாக கூட ரீச் ஆகலாம், எவ்வளோ ஃபண்டமெண்டல்ஸ் மாறலாம். பேஸ் நான் அப்பப்போ ஃபண்டமெண்டல்ஸ் மாறலாம்னு சொல்றதுக்கு காரணம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ட்ரம்ப்போட பேச்சு ஒரு நிலையா இல்லை. ஒயிட் ஹவுஸே அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? சரி, ப்ரீவியஸ் வீக்கே ஒரு ஐஆர்எல் என்ட்ரு ஆகணும், ஆனால் என்ட்ரியே கிடையாது. சரியா? அதை நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வேணா என்ட்ரி. பட் சிஆர்டி இந்த வீக் ஆனால் மேக் ஆயிருக்கானா கிடையாது. மண்டேல இருந்து அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. நல்ல வீக் தான். 1 day to 1 hourல எதுவுமே இல்லை. இதுலயுமே பாருங்க, மண்டே தருதா, மண்டே இதோ அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருக்கேன், நான் ப்ரீவியஸ் வீக்ல இருந்த பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஓகே. மார்க்கெட்ல என்ன கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் நல்லாவே இருந்திருக்கும். ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த எஃபிஜியில் நான் எடுத்துட்டு போனாங்க. இந்த எஃபிஜி எடுத்து இங்கே எஸ்எல் வச்சவங்க கூட ஹிட் ஆயிருந்தா கூட அகைன் இந்த எஃபிஜியில் என்ட்ரு ஆயிருக்கலாம். ஸோ நீங்கள் ஹோல்டு அடிச்சிருந்தா ஓகே. இல்லைன்னா நியூ என்ட்ரிஸ்லாம் எதுவுமே இல்லை. சிஆர்டி வடி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் நார்மலாக எடுக்கலாம். ஐசிடி ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு போகலாம். எப்பவுமே சிஆர்டி எடுக்கணும்லாம் கிடையாது. இதெல்லாமும் எடுக்கலாம். சரிங்களா? இருக்கும் போது அது ப்ராபபிலிட்டி பார்த்துக்கோங்கன்ற. இப்போ ஏயுடியா, ஜிபிபியா, கோல்டா, யூரோனா எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? யூரோ, ஜிபிபி, கோல்டு தான் போவோம். இப்போ இவன் இங்க ஃபாலோ ஆயிருக்கான்றது நமக்கு தெரியாது. ஓகே, ஜிபிபி கூட தான் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ எதுவுமே முன்கூட்டி அவ்வளோ பெரிய ஃபாலோவர்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டிபி அடிக்கும்னு. எல்லாத்துலயும் இந்த டிபி அடிக்க தான் போகுது. இது இந்த வாரம் வந்து சீக்கிரமா அடிச்சுக்க, அந்த வாரம் லேட்டா அடிக்கும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். சரியா? ஸோ ஏயுடி, என்எஸ்டி நல்லாவே செல் இருந்தது. சிஆர்டி அப்படின்றதுல கிடையாது. நார்மலாக நீங்கள் ஐசிடி படி பார்த்துட்டு இருந்தாலே என்ட்ரி ஆகுது. தென் யூஎஸ்டி ஜேபிஒய். கைஸ், மண்டே மட்டும்தான் வந்து செல்லாக இருப்பான். ஏன்னா டாலர் வந்து அந்த ட்ரம்ப் நியூஸ்னால செல்லாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பைஸ் தான். சிஆர்டி எதுவும் கிடையாது. இது ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் 1 hour அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கிட்டத்தட்ட அது பார்க்கறதுக்கு ஒரு எம்எக்ஸ் மாடல் மாதிரி இருக்கும். நான் இந்த பேர்லாம் ட்ரேடே பண்ணுறது இல்லை. ஓகே, இவ்வளோதான். இது மட்டும் தான் இந்த வீக்கில் இதில் இருந்த ட்ரேட். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட்டுலாம் ஸ்விங் ட்ரேட் இப்படி தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வீக்லி ரீகேப்லாம் ஸ்விங் ட்ரேட்டை நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் இருக்கும். ஐசிடி மட்டும் தான் இருக்கும். இந்த எக்ஸாக்டாக அந்த ஸ்வீப்பை மட்டும் மாற்றி அதை வேலிடேட் பண்ணி மார்க் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. நார்மலாக இப்படி தான் பார்ப்போம் ட்ரேடை. இப்போ டே டைம் ஃப்ரேம் நீங்கள் என்ன இருக்குது? பெரிய செல் ரேஞ்சோட நம்ம மாட்டிட்டு இருந்தோம். கரெக்டாக? அந்த செல் ரேஞ்சோட லோ எடுத்தா ஐ போவோம், இல்லை ஐ எடுத்தா லோ போவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் இந்த ரேஞ்ச் ஒன்று மாட்டினா. ஆனால் இங்கே வந்து அந்த லோவோ ஹையோ எதுவுமே மார்க்கெட் எடுக்கல. திருப்பி அதுக்குள்ளாரே ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணிச்சு. ரொம்ப புல்லிஷாக கிரியேட் பண்ணிச்சு. அதுவும் வந்து ஃபண்டமெண்டல் தான் ரீசன். சரிங்களா? இந்த ஃபாலோவும் ஃபண்டமெண்டல் தான் ரீசன், இதுக்கும் வந்து ஃபண்டமெண்டல் தான் ரீசன். ஸோ இந்த இடத்துல நான் டெக்னிக்கலாக என்ன பார்ப்போம்னா, சிம்பிள் ஐஆர்எல்ல இருக்கேன். சரி, அந்த ஐஆர்எல் இருந்து 1 hourல இருக்கேன், எனக்கு மேக் ஆகுமா பாருங்க. இது எல்லாரும் மார்க்கெட். ஸோ இந்த இந்த தேர்ஸ்டே புஷும் ஒன்றும் புரியல ஏன்டா நடந்ததுன்னு. ஃப்ரைடேவும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன முடிச்சா டீப் டிஸ்கவுண்ட் வந்தது. நானும் அங்கே எடுத்தேன், நான் அங்கே எடுக்கல. அங்கே எடுக்கத்தான் தான் நான் இங்கேருந்து என்ட்ரின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுலேருந்து திருப்பி கிரியேட் ஆன இந்த ஆர்டர் பிளாக் எல்லாம் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஆர்டர் பிளாக் வந்து இந்த ஐயெல்லாம் உடச்சி எம்எஸ்எஸ் கொடுத்து எக்ஸ்பான்ஷன் கொடுத்து திருப்பி வந்து போடுது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உங்கள் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பீக் என்ட்ரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து நார்மல் ட்ரேடிங். இப்படிதான் நீங்கள் பார்க்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட், லிக்விடிட்டிஸ் தான் மேட்டர்ஸ். ஃபுல்லாக ஈக்குவலைஸ். ஸோ ஈஸி டார்கெட். புரியுதுங்களா? இதெல்லாம் இப்போ வந்து ஈஸி ஆக்கிறதுக்காக சும்மா நம்ம உள்ள போகிறோம். பிட்காயினை காமிக்கிறேன், ஸ்வீப்பை பார்க்குறோம். அந்த மெக்கானிசமும் PO3 தான். அது ஒன்றும் சிஆர்டி கிடையாது. சும்மா அந்த நேம் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இதில் பாருங்க, பிஎஸ்எல், எஸ்எஸ்எல் கான்செப்ட் அதாங்க. சிம்பிள் திங். தென் டெய்லி டைம் ஃப்ரேம் போகிறேன். இது என்னது? பேராலிகா ஐஆர். கரெக்டாக அங்கே தான் வந்து மார்க்கெட் டேப் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்எல் வாங்குவோம். நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே எடுப்பீங்களா? இவன் தானே ஸ்வீப் பண்ணா. ஸோ நம்ம டியூஸ்டேவே உள்ளே போயிட்டு நம்பிக்கையாக எடுப்போம். பாருங்க, அதெல்லாம் சொல்ல வேணும். இந்த மாதிரி எஃபிஜி இருந்தால் ஐஓஎஃப்டி பவர்ஃபுல் நானே பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ என்ட்ரி எடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். எடுத்துட்டு போயிட்டு கீழே வச்சிருப்போம். ஏன்னா ஈக்குவல் இங்கெல்லாம் பார்ஷல் புக் பண்ண அவசியம் இல்லை. இந்த இடத்துல தான் சொல்கிறேன். இவன் என்ன பண்ணான், இறங்கிட்டு அப்படியே மேலே பேசிட்டான், எஸ்எல் வச்சிட்டான்.
ஒன்று நீங்கள் பியில் எக்ஸிட் ஆயிருப்பீங்க, இங்கே வந்து பாடி க்ளோஸ் ஆன ஒன்று, இல்லைன்னா எஸ்எல் வாங்கியிருப்பீங்க, அவ்வளோதான், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் பயாஸ் தப்பான்னு கேட்டால் பயாஸ் தப்பே கிடையாது, கரெக்ட். மேபி நம்ம என்ட்ரான பாயிண்ட் வந்து இன்வாலிடேட் ஆயிருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். திருப்பி டெய்லி டைம் ஃப்ரேம் வாங்க, இதை பாருங்க. அந்த கேண்டில் நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? ஒரு டேக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் இல்லை இன்டெசிசிவ் கேண்டில் அது. அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா இதை ஸ்பீட் பண்ணுச்சு. இப்போ திருப்பி நீங்க தைரியமா போய் தான் ஆகணும் உள்ள 1 hour உள்ள போயிட்டு. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க? சிம்பிள். 1 2 ஈக்குவல் லோ, இங்க ரிலேட்டிவ் லோஸ், இங்கேயும் ரிலேட்டிவ் லோஸ். பிஎஸ்ல வேணா பெண்டிங்ல இருக்கா? கிடையவே கிடையாது. சிங்கிள் ஹை, பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள எஃப்இஜி, அதை ஸ்வீப் அடிச்சா மண்டே நியூஸ் கேண்டில், அதையும் வந்து டேட்டா ஹையும் எடுத்துட்டான், எடுத்து இன்சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ 1 hourல போய் நான் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது ஓகே. இங்க எதனா டவுட் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள், விட்டுருங்க. இங்க ஒரு ஐஎஃப்ஏஜி இருக்கா? மைனர் தான், ரொம்ப மைனர் தான், பட் அது ஐஎஃப்ஏஜி. அதை எடுத்த உடனே இங்க க்ளோஸ், இந்த க்ளோஸ் வச்ச உடனே இந்த ஓப்பன் கேண்டில் ஒன்று நீங்க எப்படி வச்சிருக்கோம் நன்றி. ஒன்று இப்படி இருக்கும் என்ட்ரி, அப்படி இல்லையா ஸ்ட்ரக்சரை காம்ப்ரமைஸே கிடையாது. நான் இந்த எஸ்எல் கம்மி பண்ணி வைக்கிறதுலாம் பண்ண மாட்டேன், ஏன்னா எப்போ அடிக்காம போகலாம் நம்மளுக்கு தெரியாது, சரிங்களா? இதுதான் இதுதான் பிடிசி என்ட்ரி. இது நீங்கள் ஹோல்ட் பண்ணணும், எதுவுமே கிடையாது பாருங்க, இதெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் இங்கே இதெல்லாம் மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிதா? ஈக்குவல் லோ, ஸ்டாண்டிங் லோ, இங்கேயுமே வரலாம் ஈஸியாக. ஸோ ஃபுல்லாகவே பாருங்க ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி. எனக்கு எப்படி ஈஸியாக பழகிச்சுன்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் தான் நான் மேக்ஸிமம் பார்ப்பேன். ஸோ ஐசியில் வந்து அது தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு, தெரியுதா? இதுக்கு மேலே தானே வேணும், ஈஸியான லிக்விடிட்டி இது எல்லாமே. ஸோ மார்க்கெட் இன்னும் ஃபாலோ ஆகும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிபி ரீச் ஆயிருக்கு. ஸோ ப்ரிவியூ படி என்ன ஆகும்னு பார்த்தா, ஒன்று இந்த ஐ எடுத்துட்டு இன்னும் சிஆர்டி ஃபார்ம் பண்ணி கீழே வேணும், இல்லைனா மேபி ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். ரீட்ரேஸ்மெண்ட்னா ஐஆர்எல் தான் போகணும் கிடையாது. ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். அதை நீங்கள் என்ட்ரியாக மாற்றதுக்கு தான் கீழே உள்ள தேடுறீங்க, சரியா? ஸோ நியர்லி இங்கே போகலாம், அப்படி இல்லைனா இங்கே இருந்து எங்கன்னா டேப் ஆகிட்டு அப்படியே வேலாம். இதுதான் கம்மி வீக்கெண்ட் ப்ரிவியூ. இயூ ஜியூலாம் வந்து டிபி ரீச் ஆகணும், இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. கோல்டு வந்து புதுசாக எதனா கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஏன்னா கன்சல்டேஷனில் போய் மாட்டிச்சு அகைன். அது ஏஓடி என்ஐடிலாம் டிபி ரீச்சு புதுசாக பார்க்கலாம், ஆனால் ஃபர்தர் ஃபாலோ என்னன்னா இப்போ முடிச்சு நின்று இருக்கான், ஆனால் அது கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. கண்டினியூ ஆகுமா தெரியல, மீன்ஸ் என்ட்ரி ஆகுமான்னு தெரியாது மண்டே, ஏன்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகலாம். பாருங்க ஒரு ரேஞ்சில் ஆல்ரெடி இந்த ஐஎட்டுக்கு அந்த லோ வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துருக்கா நம்ம எஸ்எம்டில தான் இருக்கும். இது வேணா க்ளோஸ் ஆகட்டுமே, இந்த க்ளோஸ் வச்சுட்டா வேணா நம்ம எதிர்பார்க்கலாம், ஏன்னா ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி செல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இது ஒத்து வருதா, ஏன்னா எஸ்எம்டி இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஹைஸ் இருக்கு, 25 March 21 ஸ்வெப்டாக இருக்கு. ஆனால் எக்ஸ்ஏஜியில் 25 21 மேலே தான் இருக்கு. ஓகே, இப்போதைக்கு எஸ்எம்டி இருக்கு, இப்படி இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், லிக்விடிட்டி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதான் லிக்விடிட்டி தான் இல்லைன்னு சொல்ல. பட் நான் எதிர்பார்க்கறது மார்க்கெட் செல்ஸ் தான் போனோன்னு. இவர் பி ஸ்டாக்ஸ்லாம் சொன்னாலுமே எங்க நீங்களே பார்த்தீங்கல்ல, இன்னொரு நியூஸ் நான் போய் நீ ஷேர் பண்ணியிருந்தேன், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கா, அந்த மாதிரி பாப் ஹால் மந்தீப் வெல் பண்ண என்ன பேர் போட்டிருந்தானா, இப்படி ஒரு ஸ்டேட் இருக்கான், இதையும் வந்து போஸ்ட் பண்ணுறதா சொல்றாங்க. இது எவ்வளோனா ஒரு 5% எக்ஸ்ட்ரா, 20% வந்து சொல்லியிருந்தாங்களா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸோட ஆயில் ப்ரொடக்ஷன் வேர்ல்டு லெவலில் அந்த வழியாக தான் நடக்குது போயிட்டு வருதுன்னு. இது வந்து ஒரு 5% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. இது நிறுத்தினாலும் பிரச்சனை இல்லை, 6 மில்லியன் பேரல் பெர் டேவும் சொன்னான், சரி என்ன பண்ணல. இது யார் கண்ட்ரோல்னா ஏமனோட ஒரு குரூப் இருக்கா ஹவுதீஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஈரானோட ஃப்ரெண்ட்ஸு, ஓப்பன் சப்போர்ட் ஈரானுக்கு அவங்க, சரியா? ஆல்ரெடி வந்து வேற எதுனா யூஎஸோடைய அலைஸ் உள்ள வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நாங்கள் திருப்பி அடிப்போம், நாங்கள் வாரில் ஜாயின் பண்ணுவோம்னு சொன்னது ஏமன் தான்.
இப்போ அடிச்சிட்டாங்க, மிசைல் லான்ச் பண்ணிட்டாங்க. இது நான் பார்க்கறது பேஷா தானே பார்க்கணும், ஏன்னா அங்கே இருக்கிற ஆயிலும் ஸ்டாப் ஆகும்ல. ஸோ எக்ஸ்பெக்டிங் பியரிஷ் பார்ப்போம் கைஸ், இவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. மிச்சபடி நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா கோல்டு, யூரோ, ஜிபிபி, என்எஃப், இந்த ஏயுடி, என்எஸ்டி, யூஎஸ்டி, ஜெபி, பிட்காயின்லாம் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாத்துலேயும் என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்காதீங்க. சீரியஸாக சொல்கிறேன், நம்ம ஒன்றும் H1s கிடையாது. ஓகே, எல்லாத்தையும் உட்காந்து ஹேண்டில் பண்ணிருக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ஃபியூ பேர்ஸ் வந்து மாஸ்டர் பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேட்ஸ்ன்றதுனால ஃபியூ பேர்ஸ்ன்னு சொல்கிறேன், ஒரு 3 to 4 பேர்ஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கோல்டு மட்டும் கூட பார்க்கணும் பாருங்க, ஏன்னா கோல்டுக்கு மட்டுமே ஒரு பெரிய சைக்காலஜி வேணும். நெக்ஸ்ட் யூரோவா, ஜிபிபியான்னு கேட்டால் அது ரெண்டும் சேர்த்து ஒரு பேர் தான். ஸோ ரெண்டுமே பார்க்கணும். எஃப்எக்ஸ்ல இந்த 2 முடிச்சிட்டிங்கன்னா வேணா வேற எதுக்குன்னா போங்க. பிடிசி வந்து தனி கைஸ். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எடுத்தோம் என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணணும். 1 day to 1 hour சொல்றேன்னா ஒரு சார்ட்டா நீங்க பேக் டெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் இந்த வீக்கான ஸ்விங் ட்ரேடிங். இது இல்லாமல் நீங்கள் அந்த 4 hour to 15 minute அதை பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது. சரி, மண்டே 23. ஓகே ஃபைன். 1 o'clock ஸ்வீப்ன்றது இம்பார்ட்டண்ட்டா? சம்திங் எங்கேயோ வெப்சைட்ல போய் பெரிய ஸ்வீப் அடிச்சுட்டு வந்திருக்கான். சரி, அது அப்படியே இருக்கட்டும். 1 o'clock ஸ்வீப் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட் வந்து பை போவோம் அப்படின்னு நினைச்சேன்னா சிம்பிள், I2 லோவுக்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? கோல்டு எப்பவுமே பண்ணும், எப்பவும் கோல்டு பண்ற வேலை தான் இது. பெரிய எக்ஸ்பென்ஷனால ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவானுங்க. சரிங்களா? இது வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ இது வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியாக எய்ம் வச்சுட்டு 15 minute டைம் ஃப்ரேம் போங்க. வெர்டிகல் லைன் போட வந்துட்டேன். இதுதான் நான் சொன்ன 159. 1 o'clock ஸ்வீப் அடிப்பான், 5 o'clock இல்லை 9 o'clock உங்களுக்கு என்ட்ரி வரும். இல்லை 5 o'clock வந்து 1ஓட லோ ஸ்வீப் அடிப்பான், 9 o'clock என்ட்ரி வரும். கோல்டுல மட்டும் அக்செப்டபிள் 21 ஸ்வீப். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் 17 மார்க்கெட் ஓப்பன் ஆகும், அடுத்தது 21 ஒரு கேண்டில் இருக்கும், நெக்ஸ்ட் 1 இருக்கும், 5 இருக்கும், 9 இருக்கும், அப்புறம் 13 இருக்கும். சரிங்களா? 17, 21, 159, 13 இதுதான் வந்து 4 hour கேண்டலோட டைமிங்ஸ் பெர் டே இந்த கோல்டு, EU, GU, FX எல்லாமே. இதுல இந்த 21 வந்து 17 ஸ்வீப் அடிச்சுட்டு 1 என்ட்ரி போவான். அது ஏன் நான் வேணான்னு சொல்றேன்னா 21ன்றதெல்லாம் ஏஷியன் மார்க்கெட், TDO எல்லாம் இல்லவே இல்லை அதுல. சரியா? ஏஷியன் மார்க்கெட்ல கரெக்டா மேனிபுலேஷன்லாம் பார்த்துட்டு உங்க லண்டன்லயே மார்க்கெட் போவான் அதை டிசைட் பண்றதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்க நிறைய பார்த்துருக்கணும், அப்படின்னா வேணா எடுக்கலாம். இல்லைன்னா எஸ்எல் வாங்குவோம். ஈவன் நானுமே சம்டைம்ஸ் வாங்கியிருக்கேன். சரிங்களா? சிம்பிள். ஏஷியன் மார்க்கெட்டோட லாஜிக் அக்யூமுலேஷன், லண்டன் மார்க்கெட்டோட லாஜிக் வந்து மேனிபுலேஷன். ஆனால் தான் நான் பார்த்து எடுங்கன்றேன். இப்போ நீ ஏஷியன்ல ஸ்வீப்னு சொல்லி தைரியமா எடுத்து லண்டன் திருப்பி அதை ஸ்வீப் அடிச்சுட்டு போகிறது ரொம்ப நேரம் ஆகாது. ஓகே, இந்த இடத்துல ஒர்க் ஆயிருக்கும். ஏன்னு சொல்றேன்னா அது ரீட்ரேஸ்மெண்ட் நான் உங்களுக்கு லோவர் டென்ஷன்ல போனால் தான் காமிக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் 21 ஒர்க் ஆயிருக்கும். ஸ்வீப்ஸ்னா எல்லாமே சிஆர்டிஸ் கிடையாது. கீ லெவல் வித் எஸ்எம்டி, ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட், லிக்விடிட்டி பெண்டிங் ஃபார் த டார்கெட் எல்லாமே பார்க்கணும். அப்போதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகுதுன்றதால இது நான் எடுக்கிறேன். டக்குன்னு மார்க் பண்றோமா, உள்ள போனோடனே எல்லாமே நடந்திருக்கும். நீங்க செகண்ட் கேண்டில் மார்க் பண்றீங்களா ஸ்வீப்னு, அந்த செகண்ட் கேண்டில் உங்களுக்கு எம்எஸ்எஸ் பிளஸ் லிக்விடிட்டி ஹண்ட் பீரியட் எல்லாத்தையும் வச்சுட்டு ரெடியா இருக்கும். இங்க பாருங்க, என்னது ஓபி ஏதோ லைட்டா டேப் ஆகுற மாதிரி இருக்கு. ஒரு பாயிண்ட்னா ஓகே, 2.5 பாயிண்ட் இது வேலைக்கு ஆகாது. சரி, அடுத்த ரீஎன்ட்ரி. ரீஎன்ட்ரி இருக்கிறதுனால சொல்றேன், இல்லைன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். சிம்பிள். இந்த செல்ஃப் அராலிக்கு அப்ப இங்க பாடி க்ளோஸ் பைக் வச்சுட்டானா நெக்ஸ்ட் கேண்டில் கைஸ் அது வந்து ட்ரம்ப் பேசின கேண்டில், ஆனால் அப்படி இருக்கு பாக்கிறதுக்கு. இல்லைன்னா பொறுமையா தான் போயிருக்கும். சிம்பிள். இது வரைக்கும் தான், இவ்வளவுதான். இது ஒரு 4 hour அந்த மாதிரி சம்திங் வந்திருக்கு. நல்ல என்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4 hour to 15 வந்து நான் ட்ரை பண்றது கோல்டு, EU, GU மட்டும்தான். AUD, NST, USD, JPY, பிட்காயின்லாம் கிடையாது. சிம்பிள். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அடுத்த டே 159 இந்த 21 ஸ்வீப். இது எதுக்கு எடுக்கிறோன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதுங்களா? உங்களுக்கு இங்க போய் தான் சிஆர்டி கிடைச்சது, அது வரைக்கும் சிஆர்டிலாம் கிடையாது. மார்க்கெட் வந்து பைக் திரும்ப மாதிரி தான் இருந்தது அந்த நியூஸ்னால. இப்போதான விஷயம். கரெக்டா
டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடிய எஃபிஜியில் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. 0.5 தொட்டாச்சு. இங்கே தொட்டு பாருங்க. ஏஷியன் மார்க்கெட் 2021 அதெல்லாம் வந்து லிக்விடிட்டியே கிடையாது. ஸ்வீப் ஆயிடுச்சு ஃபுல்லாக. இது ஒன்று தான் இருக்குது. அது முன்னாடி இது இருக்குல்ல, இதான் அக்யூமினேஷன். இந்த அக்யூமினேஷன் ஃபுல்லாக ஸ்வீப் வச்சுட்டு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மார்க்கெட் டேப் ஆகிட்டு அங்கே ஒரு எஃபிஜி வச்சு தான் நிற்கிறான். ஸோ நீங்கள் இப்படி தான் என்ட்ரி போகணும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கலாம். 1 o'clock எங்கே இருக்கு? 1 o'clock ஆகட்டும். 1 o'clock ஆகுதா? 1 o'clock உள்ளே வரும்போது உங்களுக்கு யோசனையாக இருக்குது, எடுக்கலாமா வேண்டாமா? சிம்பிள். இந்த எஃபிஜி இருக்குல்ல, இதை விட்டுருங்க. க்ளோஸ் வச்சானா? 1:30 மணி போய் க்ளோஸ் வச்சானா? அதுக்கப்புறம் கூட எடுங்க. இது ரெண்டும் தான் ஈக்குவலைஸ். ஃபர்ஸ்ட் தான் டிபி. ஃபர்ஸ்ட் டிபி அதுதான். அதுக்கப்புறம் வேணா அந்த ஈக்குவலுக்கு போதான்னு பார்க்கலாம். இதுக்கே வந்து மார்க்கெட் நியர்லி போயிட்டு திருப்பி வந்துருச்சு. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்ஷல் புக் பண்ணி ட்ரேட் பண்ணிருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து பி அடிச்சுட்டு இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. இது வந்து ஹோல்ட் பண்ணுறதுலாம் அவங்கவுங்க ட்ரேட் சைக்காலஜியை பொறுத்து இருக்கு. நான் ஏன் அதை ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லனா, டிபி அடிக்கல. ஃபர்ஸ்ட் டிபி கூட போய் அடிக்கல. 1 மணி நேரம் ஈக்குவலைஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை கூட அடிக்காம மார்க்கெட் திருப்பி கீழே இறங்குது. ஸோ நம்ம ஃபேர் ஆகக்கூடாது. தட்ஸ் இட். இது ஒரு ட்ரேடா? நான் ஆர்ஆர்ல எவ்வளோன்னு பார்க்கல. ஃபர்ஸ்ட் இருக்கிற ட்ரேட்ஸ் மட்டும் காமிக்கிறேன். எதுக்கு நம்ம திருப்பி பை பார்த்தோம்? சிம்பிள். ஒன்று இந்த இன்வெஸ்டன் கராலிகாப்ல இது என்னது வால்யூம் பேலன்ஸ் வந்து மார்க்கெட் கீழே வேணும். அப்படின்னா கம்பல்சரி ப்ரீமியம் தானே போக போகிறோம். ஸோ அந்த ப்ரீமியம் போகிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம்ல. அங்கே போயிட்ட உடனே ஒரு ஸ்வீப் கொடுத்துருக்கான். இது வேலிட். ஏன்னா அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே. புரியுதுங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுதான். இப்போ பையா ஆக போகுதுன்னா கூட இந்த டிஸ்கவுண்ட்டுக்காக மார்க்கெட் ஃபர்ஸ்ட் போனோம்ல, அப்புறம் தானே பை ஆகும். இல்லை எப்படி ஆகும்? உங்க என்ட்ரி என்னவா இருக்கும்? இது சிஆர்டின்னு கன்சிடர் பண்ணிட்டு 1 o'clock உங்க என்ட்ரி வரும். உள்ள வந்தோடனே இந்த எஃபிஜி மார்க் பண்ண போகிறோம். லாட் ஆஃப் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. தென் மார்க்கெட் வந்து டேப் பண்ணது 7:15. நிறைய பேஷன்ஸ் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ இதை வந்து க்ளோஸ் ஆகிட்டா நீங்கள் வெளியே வந்துடுங்க. அதுதான் இருக்கிறதுல லாஸ்ட் ப்ரீமியம் ஃபேர் வேல்யூ கேப். செல்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி கீழே தள்ளுறதுக்கு. அதுவும் காலி ஆச்சுன்னா நீ வெளியே வந்து ஆகணும். சரியா? இது ஒரு ட்ரேட். டெய்லி 159 போயிட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஓகே, டோஸ்ட். இதில் 21 இதோ இங்கேயும் பார்த்தீங்களா கண்டினியூஷன் பண்ணிக்கிறான். மறுநாள் நம்ம அங்கே வெளியே வந்தால் கூட இந்த மறுநாள் தான் இங்கே எடுத்துருப்போம். அதே தான், அந்த ட்ரேடே தான். இந்த ட்ரேடில் வெளியே வந்துட்டு இருந்தா இங்கே திருப்பி உங்கள் கண்டினியூஷன் வந்திருக்கும். ஆனால் எய்ம் அதே தான். அங்கே வந்தால் பையா வர மாதிரி தானே இருந்தது பார்க்கறதுக்கு. பாருங்க, தான் ஸ்பீட். கரெக்டாக டேப் ஆச்சா? 1 o'clock. பால் நான் இதெல்லாம் பிடிச்சலாம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் கணக்கிலே கிடையாது இது வரைக்கும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த எஃபிஷியல் எடுத்தோமா, ஃபுல்லாக கன்சல்ட் ஆச்சா, நைட் ஹோல்டு பண்ண விரும்பினா வெளியே வந்துட்டு இருப்போம். அதிசயமா ரீஎன்ட்ரி இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த எஃபிஜியில். சரி, அதை எடுத்துருக்கலாம். அது நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. 2 மணிக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லை. நல்லா நான் 12 to 12 பாருங்க. என்ன 12 to 12 தான் என்ட்ரிஸ் கிடைக்கும். 2 to 2 வந்து என்கியூக்கு தான் நல்லா இருக்கும். டைமிங் சொல்கிறேங்க நான். ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஃப்ரைடே பைஸ் அன்எக்ஸ்பெக்டட். அது செட்டப் நல்லா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் மீன்ஸ் செல்லு போல மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன்ல தான் இருந்தது. அது எனக்கு வந்து என்ட்ரியில் வரல. பட் நல்லா போச்சு. எப்படின்னா அந்த 159 ஏரியா அங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இதை பாருங்க, 159. சரியா? இப்போ நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, இந்த 1 o'clock போயிட்டு செல் ஃபெராலி கேப்ல டேப் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. சரியா? ப்ளஸ் இது வந்து ஸ்பீக் மாதிரி தான் இருக்கேன்னு நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிய வைக்கிறேன். இப்படியும் மார்க் பண்ணலாம், இப்படியும் மார்க் பண்ணலாம். நம்மளுக்கு எதுதான் என்ட்ரின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சரியா? இப்போ வந்து 1 o'clock ஸ்பீப்னா 5 o'clockல தான் என்ட்ரி. 50 மீட்டர் உள்ள போகலாம். இது பாருங்க, இது ஸ்வீப்.
மாடல் நம்பர் 1 சொல்லுவீங்க. சரிங்களா? நான் ஏன் இதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றது ரீசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு ரேஞ்ச். கரெக்டா? ப்ரீமியமே மார்க்கெட்டிங் வரணும். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம்க்கு அங்கே வரணும். இது ஒரு ரீசன். அது எப்படி ஒரு ரேஞ்சா பாக்குறீங்க அப்படின்னா, சிம்பிள். ஃபோராஸ்ல பாருங்க, ரேஞ்ச் தானே. நீங்க ஏன் அதை கீழே லெவல்னு சொன்னீங்க? ஃபோர் ஒரு எஃபிஜினல் தான் கீழே லெவல் சொன்னீங்க. ஸோ வந்து இதுல இல்லைன்ற, ப்ரீமியம்ல இல்லைன்ற. நெக்ஸ்ட் 15 மினிட்ல ரிலேட்டிவ் வைஸ் என்ன பொறுத்தவரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அவ்வளவுதான். இது வந்து எனக்கு அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல புரியுது. எஸ்எல்ஏ வாங்கியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க திருப்பி ரீஎன்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம். அப்ப எஸ்எஸ்எல் வந்து இல்லையா நீங்க கேட்கணும்ல. எஸ்எஸ்எல் பெண்டிங் இல்லையா ப்ரோ? இல்ல, அதான் இப்போ மார்க் பண்ணேன். எஸ்எஸ்எல் பெண்டிங் இல்லை, சிங்கிள் லோ. ஓகே, இந்த லோலாம் எடுத்தாச்சு. ஸோ எஸ்எஸ்எல் வந்து கரெக்டா இருக்கு. இங்கேயும் 4 ஹவர் ஃபேராலி கேப் வந்துருக்கும் எஸ்எஸ்எல்ல. ஓகே, தென் சி எஸ்எஸ்எல் 9 o'clock தான் என்ட்ரி வரும். 5 o'clock என்ட்ரி வரும். 4 ஹவர்ஸ் போய் மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை பாருங்க, 5 ஸ்வீப்பு 9 என்ட்ரி நியூயார்க்ல வரும். செம என்ட்ரி வரும். மேபி இன் மேக்ரோஸ் வரலாம். இது கேம் ரொம்ப சிம்பிள். நான் வச்சது இதுதான். மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போச்சு. ஸோ ட்ரையல் பண்ணணும் நீங்க தான் லைவ்ல. ஈக்குவலைஸ். சரியா? இது 9 o'clock தானே ஸ்டார்ட் ஆக போகுது. எய்ம் ஃபார் திஸ் ஐஎஃப்இஜி. ஃபர்ஸ்ட் டிபி ஹோல்ட் பண்ணா செகண்ட் டிபி. சரிதா? இன்ட்ராடே வேலைக்கு ஈஸியா இருக்கா இல்லையா? நீங்க எஸ்எல்ஏ வாங்கிக்கிங்க கூட வச்சுக்கோங்க செல் எடுத்து. இப்போ நீங்க 6 hour ஏர்ன் பண்றீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டிபினோட 3 hour. எப்படி பார்த்தாலும் நெட் ப்ராஃபிட் தான். இதுதான் சிஆர்டி. ஆனா ஒன்னுக்கும் நான் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டியும் நரேட்டிவும் புரிய வச்சு அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். ஏதோ ஒன்று எடுத்தா கன்ஃபார்ம் மாட்டுவோம். எஸ்எல் தான் வாங்குவோம். அதனாலதான் டே டைம் ஃப்ரேமையும் 4 hour டைம் ஃப்ரேமையும் ஒன்னா பண்ணாதீங்கன்றேன். ஏன்னா உங்களுக்கு புரியாது. டே டைம் ஃப்ரேம் வந்து செல்லுல இருக்கும். கோல்டே எடுத்துக்கோங்க. டே டைம் ஃப்ரேம்னா நம்ம செல் எடுத்துருப்போம். என்னடா உடனே பை எடுக்கணும்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலா நம்ம அந்த செல்லை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் பைக்கே போகணும். புரியுதுங்களா? அங்கே டைரக்ஷன் மார்க் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா உங்க மைண்ட் செட் அதை அக்செப்ட் பண்ணுமா? லிமிட்டிங் பிலீஃப் இல்லாம இருக்கணும். அதனால தான் 4 hour to 15 பண்ணீங்கன்னா 4 hour to 15 மட்டும் பண்ணுங்கன்ற. 1 day to 1 hour பண்ணா 1 day to 1 hour மட்டும் பண்ணுங்க. ரெண்டும் கம்பைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதெல்லாம் ஒன்று நல்லா கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட்டபிளா இருந்தீங்கன்னா மட்டும்தான் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். இது எடுத்துக்கலாம். இதெல்லாம் மண்டேல இருந்து 159 பாருங்க. நான் ஃபுல்லாக டெலிட் ப்ரோ பண்ணிடுறேன். இதான் மண்டே 5 bucks ஸ்பீக்கர்ஸ்டானா 5 bucks இப்படி மார்க் பண்ணுவோம். நம்ம என்ட்ரியே வராது. 9 o'clock பாருங்க. அது எங்கேயும் மேலே போய் நிற்கிற பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. சரியா? அவ்வளோதான். என்ட்ரியே வரல, அப்படியே போயிடுச்சு. ஸோ அந்த டே விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ஐஆர்ல போய் டேப் ஆகிட்டு இருப்போம் 1 hourல. நம்ம வந்து என்ன பார்ப்போம்? 1 hour 1 day கன்ஃபர்மேஷனே மனசில் வச்சுக்கின்னு செல்லுக்கு என்ன ஸ்வீப் இருந்தால் செல் எடுத்துலாம் தான் யோசிப்போம். இது 9, அதை விட்டுடலாம். இதெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் டே இது 1, இது 1 1 5 9. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? சிம்பிளா இதை போய் மார்க் பண்ணி வச்சுப்போம். தப்பு இல்லை, கரெக்டாக தான். நம்மளுக்கு அப்போதைக்கு அதானே இருக்கும். 5 o'clock எய்ம் பண்ணும் செல் ஆகுதா இல்லையான்னு. சரி, எஃப்இஜி நல்ல என்ட்ரி. ஏடா விடமா வருது. இதான என்ட்ரியா வச்சிருப்போம். கன்சல்டேட்னு சொல்லியிருந்தா சிம்பிள். ஓவர் கன்சல்டேட் ஆனால் நம்ம 1 hour இல்லை பிஓ புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸோ நரேட்டிவ் கரெக்டு. ஆனால் மார்க்கெட் அங்கே வந்து நகரில். அவ்வளோதான். இது மறுநாள் போகிறோம். அதே தான் நரேட்டிவ். டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல்ல மார்க்கெட் வந்து மாட்டிட்டு இருக்கு. அவ்வளோதான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லை, டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் தொடும் போது ஒரு 1 day நிற்க தோணும். ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லிட்டு நடுவில் போயிட்டு நீங்கள் இதுதான் மாறக்கூடாது.
13லாம் பார்க்கவே கூடாது. அதனால தான் அதெல்லாம் பார்க்காதீங்கன்ற. இப்போ 13 பார்த்து மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு என்ட்ரி வந்து மறுநாள் இங்கே வரும் தான் வரும் 9 மணிக்கு. நியூயார்க் வேற லெவல் நம்ம மார்க் பண்ணதெல்லாம் பர்ஃபெக்டாக போயிடும் மேலே ஈக்குவலைன்னு சொல்லிட்டு அப்போ பை எடுப்பீங்க, மார்க்கெட் செல் அடிப்பான். அதனால தான் நான் அந்த டைம்லாம் பார்க்காதீங்கன்ற. 159 மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்கன்ற. இங்கே பாருங்க, இது 17, இது 13 17 ஸ்பீட் படிச்சான், இது 21, இது 159 என்ட்ரி கிடைக்கல. இங்கே வந்து 17 கரெக்டாக இருக்கிறதுக்கான நரேட்டிவ் கரெக்டாக, அதனால 17 பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா நேரத்திலும் நரேட்டிவ் நம்மளால கரெக்டாக பார்க்க முடியாது. டைமிங் மட்டும் பாருங்க. இங்கே 159 ஸ்வீப் இருக்கா, கிடையாது, அவ்வளோதான். ஸோ நம்ம வெனஸ்டே வந்து என்ட்ரி நின்று விட்டுருங்க. அது என்ன பண்ணுச்சு, வெனஸ்டே தென் தேர்ஸ்டே 21 159 இங்கேயும் என்ட்ரி இல்லை, 159 என்ட்ரி இல்லை. ஒரே நிமிஷம். ஓகே, இந்த மாதிரி என்ட்ரிஸ் மிஸ் ஆகும். இதை பார்த்து நம்ம வந்து ட்ரிகர் ஆகிடக்கூடாது. ஏன்னா இங்கே கரெக்டாக போகுது, பட் நமக்கு அது கிடைக்கல. முன்னாடியே வந்து ஸ்வீப் கொடுத்துருக்கு இந்த இடத்துல, ஏதோ இதெல்லாம் 17. அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே மேபி நம்ம அனதர் டைம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் எஸ்எல் வந்துடும் ஈஸியாக. ஸோ இப்போ இந்த 2 நாள் வெனஸ்டே வச்சோம், நம்ம டேரக்ஷன் கரெக்ட் தான், பட் நம்ம என்ட்ரி கிடைக்கல 4/15. ஆனால் 1 டேலேருந்து 1 ஹவர் கிடைச்சது இல்லை, அவ்வளோதான். அப்படி மாற்றி கண்டித்தான் நம்ம இந்த 1 டே to 1 ஹவர். இந்த வெனஸ்டேல தான் நமக்கு இறங்க ஆரம்பிச்சது. எஃப்இஜி தொட்டுட்டு இப்போதானே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம அந்த மாதிரி தான் வந்து எப்படி சொல்றது, ஒரு காம்பன்சேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். என்ட்ரிஸ் ஃப்ரைடே இது இருக்கு 1 o'clock இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான 1 o'clock. ஆனால் என்ட்ரி போகக்கூடாது, பிகாஸ் கீ லெவலே கிடையாது. ஏன்னா ஒரு கீ லெவல் இருக்கான்னு பாருங்க, எஃப்இஜியோ ஓபியோ ஏன்னா ஒன்று டேப் ஆகுதான்னு பாருங்க. அது எதுவுமே இல்லாமல் ரேண்டமாக போகுதுன்னா ஓவரால் ஹை எடுத்துருக்கும். இப்போ இங்கே ஓவரால் அது இப்போ இந்த ஹை எடுத்துருக்கல, இந்த மாதிரிலாம் எதனா எடுத்திருந்தா ஓகே. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக அந்த நடுவில் வந்து போகுதுன்னா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு எஸ்எல் வரும். 9 o'clock போய் எடுக்குதுன்னா உங்களுக்கு எஸ்எல் தான், தெரியுதா? அதனால தான் எஸ்எம்டி, கீ லெவல், லிக்விடிட்டி பெண்டிங் எல்லாமே பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கன்ற. 15 மினிட் அந்த 4 hour to 15 minute இல்லை 1 day to 1 hour போதுன்னா அதோட நிறுத்திடுங்க. கஷ்டமா இருக்கும் 4 hour to 15 minute 1 day to 1 hour ஒரே நேரத்தில் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு. சேம் அது எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் இதுலையும். 1 o'clock என்ன பண்ணிருக்கோம், 1 o'clock எல்லாம் மேலே வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கானா. இப்போ ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக ஹோல்ட் பண்ணுற ட்ரேடாக இருக்கும், பயங்கர பொறுமையாக ஹோல்ட் பண்ணுற ட்ரேடாக இருக்கும். 15 minute போகிறோம். சரி, இங்கே இருக்கு எஃப்இஜி, இங்கேயும் இருக்கு எஃப்இஜி. இது மாடல் நம்பர் 1. எதில் வேணாலும் எடுங்க உங்கள் விருப்பம். ஐஎஃப்இஜி எனி திங், ஏதோ ஒரு என்ட்ரி இவ்வளோ ஹோல்ட் பண்ணணும். இதனால தான் நான் 4 hour to 15 வந்து ஸ்விங்கில் சேர்த்துக்கோங்க. நரேட்டிவ் கரெக்ட், டே டைம் ஃப்ரேம்லேயும் அது இருக்குல்ல, டே to 1 hourலையும் இருக்குல்ல. இது தெரியுதா? என்ட்ரி பீரியடை மார்க் பண்ணது 24th, நம்ம என்ட்ரி கிடைச்சது 25th. ஏன்னா டெய்லியும் அப்படிதான். ஓகே, ஸோ நம்ம அந்த டே to 1 hourல நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி 15 minute எடுத்திருக்கோம். ஸோ ஆர்ஆர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், அவ்வளோதான். இது வந்து நான் எதுக்கு சொல்லலாம், அவங்க அலைன்மெண்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஜாலியாக ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த ஹோல்டிங் பார்க்க மாட்டீங்க. ஹோல்டிங் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. 10:45 செகண்ட் மேக்ரோஸ். ஓகே, இது வச்சிருப்பீங்க. 1 day to 1 hourையும் 4 hour to 15 கம்பைன் பண்ணியிருந்தீங்கன்னா 1 day to 1 hourல உங்களுக்கு நரேட்டிவ் பிளஸ் டார்கெட் வந்து இது வரைக்கும் வரும்னு தெரிஞ்சிருக்கும். 4 hour to 15 minute மார்க்கெட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்ஆர் வர வேண்டிய என்ட்ரி பிடிச்சிருப்பீங்க. இவ்வளோதான். இப்படி பார்க்கலாம் நம்ம, புரியுதுங்களா? இந்த வீக் பொறுமையாக தான் இருந்திருக்கும். எந்த விதமான பெரிய எல்லா மொமெண்ட்டும் இருந்திருக்காது, ஏன்னா இந்த கேண்டில் நம்ம மாட்டிக்கிறதுனால. நெக்ஸ்ட் இது 17, இது 5. இங்கே பாருங்க. ஆனால் இந்த மாதிரி மேலே இருந்தால் என்ட்ரி கிடைக்காது, பார்த்தாலே தெரியும். இது வந்து 1 o'clock, இது 5 o'clock. சரி, இங்கே வந்து நம்ம எடுக்கிறதுக்கு காரணம் வி ஆர் இந்த ப்ரீமியம். இன்னமும் அந்த 1 day to 1 hour பயாஸில் தான் இருக்கிறோம். ஸோ நமக்கு அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பொட்டன்ஷியலாக கீழே விழ போகுதுன்றது தெரியும். சரியா, அதனால தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த லைன் எதை வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அதுதான் தேர்ட் கேண்டில், அதில் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு. சரி, 4 hours போங்க. அகைன் ஒரு வாட்டி காமிக்கிறேன். 4 hours சாரி, இந்த லைன் சாரி, இதை வந்து மேனிபுலேஷன் கேண்டில், தேர்ட் கேண்டில்.
செகண்ட் கேண்டிலே எம்எஸ்எஸ் பிளஸ் மேனிபுலேஷன் எல்லாத்தையும் வச்சு முடிச்சிடும். தேர்ட் கேண்டில் போய் நீங்க என்ட்ரி தான் எடுக்கணும். நியர்லி என்ட்ரி மிஸ்ஸா 3 to 5 பாயிண்ட்ஸ்னா ஓகே. கஸ்டமைஸ் 1.6 பிப் ஓகே. இங்க என்ட்ரி மிஸ் 4 or 15 என்ட்ரி வராது. வேற யாராவது என்ட்ரி மாடல் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இங்க எஃபிஜி தான் பாக்குறேன். மாடல் நம்பர் ஒன்றும் கிடையாது. ஸோ அங்கே போய் டேப் ஆகல. என்ட்ரி மிஸ். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். இப்போ இந்த வீக் பாருங்க 4 out of 15ல கோல்டு எவ்வளோ சூப்பராக என்ட்ரி மாற்றி 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 கிடச்சிருக்கு. யூரோலஜி இப்படியும் கிடைக்கல. இப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு வீக் மாறி மாறி இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணோம். இதில் 159 1 5 9 9 o'clock ஸ்வீப் பண்ணிருக்கான். 9 o'clock ஸ்வீப் பண்ணா நீங்க பிஎம் செஷன் ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவாய்ட் பண்றது. நெக்ஸ்ட் டே 21 1 இப்போ இங்கே 1 வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு. பட் இங்கே கீழே லெவல் இல்லை. ஸோ நோ ட்ரேட். 4 out of 15 மினிட்ல ட்ரேடே கிடைக்கல இங்க. ஜிபிபிலையும் யூரோலையும் கிடைச்சது இந்த கன்சல்டேஷன் தான் கிடைச்சது. அதை நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த வீக் 1 day to 1 hour ஜிபிபி யூரோ ஃபைன் சூப்பரா இருக்கு. 4 hour to 15 மினிட்டும் 1 day to 1 hour சேர்ந்த மாதிரி இருக்கிறது கோல்டு தான் இந்த வீக்ல. இப்போ புரியுதுங்களா எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து இது ட்ரேடுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கலாம். இப்போ இதே சினாரியோ வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்க எஸ்எல் வாங்குவீங்க. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எல்லா நேரத்திலையும் ப்ராபபிலிட்டியா நம்ம செட்டப் ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு காமனான கிரைட்டீரியா நம்ம வச்சிருக்கணும். கீ லெவல், எஸ்எம்டி, டிபி பெண்டிங் இது எல்லாமே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல அவாய்ட் பண்றேன்னா இந்த ட்ரேட் போயிடுது. இந்த ட்ரேட் பயாஸ் எப்படியோ உங்களுக்கு அதுவும் ஃப்ரைடே அதுவும் அவ்வளோ பெருசா கீழே வந்துட்டான். ஓகேங்களா. இப்போ வேற ட்ரேடா இருக்கவே மேல இருந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கீழே வந்தாச்சு. டிஸ்கவுண்ட் லெவல் கிட்ட வந்தாச்சு. திருப்பி எஸ்எல் அடிச்சுட்டு கீழே வந்து எவ்வளோ நேரம் ஆகும் வேற ட்ரேடா இருக்கும் போது. அது மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம சொல்ல முடியுமா இந்த மாதிரி பயாஸ் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஒரு காமன் கிரைட்டீரியா வேணும். அப்பதானே அது ஒரு எட்ஜா மாறுமே. இதுவே இங்க ஒரு 4 hour எஃபிஜி அது இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் அந்த மாதிரி இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். புரியுதுங்களா. சிம்பிள். இவ்வளவுதான் கைஸ். வேற எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் நீங்க 1 day to 1 hour கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நான் 4 out of 15 எடுக்கிறதுக்கு ரீசன் இப்பத்துல இருந்தே சும்மா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோமே. சும்மா தானே நம்ம சார்ட்டை பாக்குறோம். இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 1 day to 1 hour மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ப்ராபபிலிட்டி அதிகம் வின்னிங்க்கு. தட்ஸ் இட். என்ன டவுட்ஸ் இருந்தா கேளுங்க கைஸ். இந்த செஷன் நான் க்ளோஸ் பண்ண டவுட் செஷன் பார்ப்போம். தேங்க்யூ.